மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியோடு சாமிநத்தம் கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாமிநத்தம் ஊராட்சியை சிவகாசி மாநகராட்சியோடு இணைத்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்து வரும் 1561 பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தண்ணீர் வரி, சொத்து வரி போன்ற வரி இனங்கள் பன்மடங்கு உயரும் என்று அப்பகுதி கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ஜோலார்பேட்டை அரக்கோணம் இடையிலான பாசஞ்சர் ரயிலில் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சுமார் 2 மணி நேரம் ரயில் நிறுத்தப்பட்டது பயணிகளிடையே சிரமத்திற்கு ஆளாக்கியது. 1 மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு ஜாமாகியிருந்த பிரேக் பகுதியை மேன்வல் முறையில் ரிலீஸ் செய்யப்பட்டு 2 மணி நேர காலதாமதமாக ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. மாவட்டம் வாணியம்பாடி அருகே மதானஞ்சேரி ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 1,29,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், வில்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் மதானஞ்சேரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் அதிமுக நிர்வாகியுமான வெங்கடேசன் என்பவர் திமுகவில் இணைந்த நிலையில் அவருக்கு திமுக சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஊரக விளையாட்டுப் போட்டியை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஒலிம்பிக் தீப ஒளியை ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார். பேராயர் சர்மா நித்யந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கோணிப்பை ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலில் கருட பூஜை செய்து நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்போது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு அவருடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டிய நிலையில் அவர்களுடன் நின்று நடிகர் சிவகார்த்திகேயன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயில் நிதியிலிருந்து ரூபாய் 6,65,00,000 மதிப்பீட்டில் தண்டலம் ஊராட்சி திருக்கழுக்குன்றத்தில் 2 அடுக்கு கொண்ட திருமண மண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை மற்றும் உதவி ஆணையர் ராஜலட்சுமி ஆகியோர் பங்கேற்று புதிய திருமண மண்டபம் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செங்கை பாரதியார் மற்றும் இணைந்து நடத்தும் 6வது புத்தக திருவிழா வருகிற 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் இவ்விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புத்தக திருவிழாவிற்கான லோகோவை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வெளியிட்டார். இதில் மாணவர்களுக்காக நடைபெற்ற விழிப்புணர்வு நாடகத்தில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் தாமிரபரணி, மதியழகன் குழுவினர் பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரம் நடுதல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் குபேந்திரனிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்தில் உயிரிழந்தது தாராபுரம் அருகே உள்ள கோணாபுரம் பகுதியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி தண்டபாணி என்பது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா அலுவலகம் அருகில் சார் பதிவாளர் அலுவலகம் புதிதாக துவங்கி திறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் காடையாம்பட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் புதிய அலுவலகத்தில் குத்துவிளக்கேற்றி பணிகளை துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.